கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு மீட்டிங்ல திராவிடம்னா என்ன, இந்த திராவிட மாடல்ல என்னெல்லாம் நடக்குது, இவங்களுடைய ஈகோ சிஸ்டம், இந்த திராவிட அரசியல் ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கேவலமானது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஒரு வெங்காயம், அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இந்த வெங்காயம் லேயர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு லேயர் பத்தியும் அவங்களுடைய அந்த ஈகோ சிஸ்டம் பத்தியும் நம்முடைய அண்ணாமலர்கள் அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தமிழகத்துல இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப வருஷமா அவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அண்ணாமலர்கள் இந்த ஈகோ சிஸ்டம் பத்தி பேசியிருந்தார் இல்லையா, இத மாதிரி அவங்க பேசினதே இல்லை. ஒரு முறை கூட பேசினதே இல்லை. நம்முடைய அண்ணாமலர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை இப்போ ஒரு ஊபி ஊடகவாதி சொல்லியிருக்காரு. இப்ப இதுதான் சோசியல் மீடியால பெரிய அளவுல பேசும் முறையா மாறி இருக்கு. அதை பற்றியும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நாம் இந்த வழியா முடிக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். சில பேர் சொல்றாங்க இதை நாங்க அரசியலாக்குகிறோம் என்று. யாருக்கும் இதை அரசியலாக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஆனால் அரசியல் ஆன பிறகுதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தமிழகத்துல இதாங்க நடக்குது. தமிழக அரசியல் கிழமை இப்படிதான் இருக்கு. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க அவ்வளவு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க பண்ண மாதிரியான அரசியலை எதிர்கட்சிகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா திமுக பேசுவாங்க. எப்படிங்க இது? எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ஆட்சியில இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும்பொழுது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் பொழுது இதை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணாதீங்க, எதிர்கட்சிகள் இதை பெருசா அரசியல் ஆக்குறாங்க, இது மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்களே பேசுறாங்க. இத இப்ப இருக்கக்கூடிய தமிழக எதிர்கட்சிகள் ஏத்துப்பாங்களா? நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருப்பாங்களா? எப்படிங்க அமைதியா இருப்பாங்க? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணீங்களோ அத மாதிரிலாம் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பண்றதே இல்ல. நீங்க பண்ணதுல பாதி அரசியல் கூட இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பண்றதே இல்ல. இதுக்கே இது மாதிரி பேசுறாங்கன்னா இவங்க பண்ண மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப உக்கிரமா எதிர்கட்சிக்கான வேலையை பார்த்திருந்தாங்கன்னா திமுக என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அதிபயங்கரமா இருக்கிறதுனால இவங்க அப்ப பேசினதையும் இப்ப பேசினதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்க அப்ப என்ன பேசியிருக்காங்க இப்ப என்ன பேசியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பாரிசன் வீடியோ வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்று இன்று அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்களோ அவங்கள பற்றின பதிவுகளை தொடர்ந்து எல்லாருமே போட்டுட்டு வராங்க. ரைட், நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம். நாம தொடர்ந்து இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதிகளை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அதிகமா இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதிகள் தான் நம்ம போட்டு போலன்னு பொழப்போம். தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோல ஏதாச்சும் ஒரு பகுதியில கண்டிப்பா நான் பேசாம இருக்கவே மாட்டேன். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்டும் அத மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் 19 சொல்ல முடியாது. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய 90% ஊடகவாதிகள் ஊப்பி உருட்டு ஊடகவாதிகளா தான் இருக்காங்க. ஊபிஸ்களே தோத்துருவானுங்க. ஆனா அவனுங்களை விட நம்மளுடைய ஊடகவாதிகள் கொடுக்குறாங்க பாருங்க முட்டு, முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய முட்டுல ஊபிஸே தோத்துருவாங்க, ஒரிஜினல் ஊபிஸே தோத்துருவாங்க. ஆனா ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இங்க சுத்துறானுங்க பாத்தீங்களா இந்த ஜன்மங்க, இவனுங்க கொடுக்குற முட்டு இருக்கே முடியலங்க. இப்போ திமுக ஆதரவாளர் ஒருத்தர் எப்பொழுதுமே அவர் திமுக ஆதரவா தான் பேசுவாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, திமுக ஆதரவாளர்களை பற்றியும் கொத்தடிமைகள் பற்றியும் திமுக ஜால்ராக்களை பற்றியும் பல உண்மைகளை புட்டு வச்சிருக்காரு. இவரும் திராவிட சித்தாந்தவாதி தான். ஆனா நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரியல, பல உண்மைகளை மனுஷன் போட்டு உடைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் பேசின அந்த ஒரு கிளிப்பிங்க பாருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். மீடியால டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஒன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ரெண்டாவது யூடியூப்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டீசென்டான பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமான செய்திகள் போடுவாங்க, சில நேரங்கள்ல திமுக எதிரான செய்திகளை வந்து தவிர்த்துருவாங்க. அதையும் தாண்டி இப்ப இன்னொரு குரூப் வந்து கீழே வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து டிஜிட்டல் கூலிஸ் மாதிரி, டிஜிட்டல் அடியாட்கள். இவங்க இப்ப திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவங்களை இவங்க அட்டாக் பண்றது. இவங்களோட வேலையை என்னன்னா, இவங்களோட சேனல்ஸை போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இப்ப குறிப்பா இப்ப சீமானவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி வீடியோ போட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம்னா இஷ்யூஸ் எடுத்து பேச மாட்டாங்க.
பிஜேபி கவர்மெண்ட் அங்க நடக்குது, இங்க டிஎம்கே கவர்மெண்ட் நடக்குது, தமிழ்நாடு இந்தியா லெவல்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, சரி உலக லெவல்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. இஷ்யூஸை டச் பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட டார்கெட் யாருன்னா திமுகவுக்கு யாரெல்லாம் டேமேஜ் ஏற்படுத்துறாங்களோ அவங்கள ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்றதுதான், இண்டிவிஜுவல் அட்டாக் தான். அதுவும் எப்படி இருக்கும்னா, இப்ப எனிமி ஆஃப் த ஸ்டேட்னு ஒரு படம் இருக்கு, அதுல கவர்மெண்ட்டுக்கு எதிரான இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் கிட்ட போயிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். சோ முதல்ல கவர்மெண்ட் அவனை என்ன பண்ணும்னா, இவனோட கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணும். இவன் நாளைக்கு வெளியே வந்து ஒன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப கூடாது. சோ இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் திருட, அதுன்னு அவனோட இண்டிவிஜுவல் இமேஜை பிரேக் பண்ணிருங்க. சோ அவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கான மரியாதை போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கிரெடிபிலிட்டியையும் பிரேக் பண்றது. இவன் நாளைக்கு சொல்லக்கூடிய அரசியலை அவனும் கேட்க கூடாது, ஏன்னா அவன் பர்சனலா மோசம் அடிச்சு காலி பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம் பார்த்தோம்னா அந்த வேலையை தான் பண்றது. சோ இப்ப ஒருத்தன் வந்து இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்டான்னா அவனை வந்து பிராண்ட் பண்றது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேள்வி கேட்கக்கூடியவங்களோட நியூஸை வராம ஸ்டாப் பண்ணிரும். செகண்டரி லெவல்ல இங்க கீழே இருக்கு பாருங்க, ஃபுட் செயின்ல கீழே இருக்கும் இல்லையா, அந்த குரூப்ஸ் பார்த்தோம்னா, ஹைனாஸ் பார்த்தோம்னா அடிச்சு எல்லாத்தையும் இல்ல அவன் மோசமானவன், அவன் இது அவனோட பர்சனல் கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்றது. ஸோ நம்ம மீடியா கண்ட்ரோல்னு சொல்லும் போது அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த புது லேயர் கீழே ஒன்று உருவாயிருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு லேயர். ஹைனாஸ்ன்னு சொல்றாரு இல்லையா, ஹைனாஸ்ன்னு சொல்றது வேற யாரையும் கிடையாது, இந்த யூடியூபர்ஸ் மைனர் குஞ்சுமணி, சீப்பு செந்தில், கரிகாலன், ஜீவ சகாப்தன், அப்புறம் இந்த வரவணை செந்தில், இத மாதிரி ஒரு 4-5 கோஷ்டிங்க இருக்குதுங்க. இதுங்க எல்லாத்தையுமே தான் இவரு ஹைனாஸ்ன்னு சொல்றாரு. பை தி வே இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியல். இவரு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் எடுத்திருக்காரு. நம்முடைய டுபாக்கூர் டுபுக் சங்கர், திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்கார் இல்லையா, அவரை சொல்லிட்டு நிறைய பேரை இவர் இன்டர்வியூஸ் எடுத்திருக்காரு. இந்த கிளிப்பிங்ல இவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க சோசியல் மீடியால, அதாவது யூடியூப் சேனல்ஸ்ல பெரிய பெரிய பத்திரிகையாளர்களா இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் பாத்தீங்கன்னா திமுகக்கு சார்பாக வீடியோஸ் போடுவாங்க. திமுகவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா அதை பத்திலாம் அவங்க பேசவே மாட்டாங்க, அது குறித்து எந்த விதமான கருத்து அவங்க தெரிவிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. உண்மையாலே நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிதான் இருக்காங்க, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்புறமா டிஜிட்டல் அடியாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, திமுகக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனா திமுகக்கு ஆதரவாக அவங்க அவருடைய சேனல்ஸ்ல பேச மாட்டாங்க. அதை தவிர்த்து திமுகக்கு எதிராக வரக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எதிராக இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. விஜய்க்கு எதிராக பேசுவாங்க, சீமானுக்கு எதிராக பேசுவாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசுவாங்க. யார் யாரெல்லாம் இந்த திமுக அரசியலுக்கு எதிராக இருக்காங்களோ, அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மாரிதாசன் இந்த மே 17 அந்த டேனியல் காந்தி இருக்கான் பாருங்க, அவனை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல இந்த டேனியல் காந்தி என்ன பண்றான், இந்த திருமுருகன் காந்தி என்ன பண்றான், அவருடைய பிசினஸ் எப்படி இருக்கு, அவன் எப்படி இந்த பாலிடிக்ஸ்ல விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்முடைய மாரிதாசன் சொல்லியிருப்பாரு, திமுகக்கு ஆதரவாக இந்த டேனியல் காந்தி பேச மாட்டான், ஆனா திமுகக்கு எதிராக யார் யாரெல்லாம் அரசியல் பண்ண வராங்களோ அவங்களுக்கு எதிராக பேசுவான். இதுதான் இவனுடைய பிசினஸ் மாடலாவே இருக்கு. அதை தான் நம்முடைய மாரிதாசன் அப்பவே சொல்லியிருந்தாரு, இந்த டேனியல் காந்தி எப்படிப்பட்டவன், எப்படிலாம் இவன் அரசியல் பண்றான், யார்கிட்ட காசு வாங்கி என்ன மாதிரியான அரசியலை இவன் பண்றான் அப்படிங்கிறத நம்முடைய மாரிதாசன் அப்பவே உடைச்சு பேசியிருப்பாரு. இப்போ இதுல நம்முடைய கேப்ரியல் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கருத்துக்கள் எல்லாமே பல மாசத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையிலேயே பேசியிருப்பாரு. ரொம்ப தெளிவா இந்த ஈகோ சிஸ்டம் குறித்து அவர் விளக்கி பேசியிருப்பாரு. திமுக அகைன்ஸ்டா ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவங்களுடைய அந்த திராவிட ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி வேலை பார்க்கும், அந்த வெங்காய லேயர்ஸை எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே பேசியிருப்பாரு. அந்த திராவிட வெங்காய லேயர் இருக்கு இல்லையா, அது பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்தா போதும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வராரோ அது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த இமேஜை பாருங்க. லேயர் 1ல பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. லேயர் 2 பாத்தீங்கன்னா அது அட்டாக் லேயர், அட்டாக் பண்ற லேயர், ஐடி விங்கு, 200 ரூபாய் ஊபிஸ் இவங்க எல்லாம் அந்த லேயர் 2ல இருப்பாங்க. லேயர் 3ல பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் தொகுதிக்கு 1, குறுநில மன்னர்கள் தொகுதிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லேயர் 4ல பாத்தீங்கன்னா கட்சி மேலிட குடும்பங்கள், கட்சி மேலிட குடும்பங்கள் லேயர் 4ல இருப்பாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோபாலபுர குடும்பம் இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு 4 லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல இவங்களா இருப்பாங்க, செகண்ட் லேயர்ல ஊபிஸ்லாம் இருப்பாங்க, தேர்ட் லேயர்ல இந்த குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, ஃபோர்த் லேயர்ல கட்சி மேலிட குடும்பத்தாரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இந்த 4 லேயர்ல இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. லேயர் 1ல பாத்தீங்கன்னா திராவிட மாடல் பற்றிய பொய்களை விடாம பரப்புவது, விளம்பரம், அடுத்தவன் செஞ்சதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது,
நம்ம பாக்குறோம் இல்லையா, இன்டெலக்சுவலா பேசுற சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேசுவாங்களே, அவங்க எல்லாருமே லேயர் 1ல வரவங்க. லேயர் 2ல பாத்தீங்கன்னா தரம் கெட்ட வார்த்தைகளால் சாதி மத உருவ அமைப்பை வைத்து திட்டிவிட்டு ஓடுவது, அறிவுசார் விவாதம் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்வது. இதுதான் சோசியல் மீடியால இப்ப எல்லாருமே பண்றது. முக்கியமா இந்த ஊபிஸ்கள் சோசியல் மீடியால பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் இந்த 2வது லேயர். ஓகேங்களா. 3வது லேயர் பாத்தீங்கன்னா இவர்களை பாதுகாப்பதே மேல் 2 லேயர்களின் முக்கியமான வேலை. லேயர் 3ல இருக்கிறவங்கள பாதுகாக்கிறது தான் லேயர் 1ல மற்றும் லேயர் 2ல இருக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லேயர் 4ல பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நடத்துவது, முதலீடுகள், பினாமி பெயரில் சொத்து குவிப்பது, ரியல் எஸ்டேட், மணி லாண்டரிங். லேயர் 4ல இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னா தொழிற்சாலைகள் நடத்துவாங்க, முதலீடுகள், பினாமி பெயர்ல சொத்துக்கள் குவிப்பது, ரியல் எஸ்டேட், மணி லாண்டரிங், இது மாதிரி வேலையெல்லாம் லேயர் 4ல இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த திராவிட வெங்காய லேயர் குறித்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதையும் பாருங்க. அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம். தொடர்ந்து எல்லா மேடையிலும் ஏடி திராவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250 260 பேர்த்த நீங்க ஃபில்டர் பண்ணிடலாம். அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிற ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதை கேர்ஃபுல்லா பில்டு பண்ணிருக்காங்க. ஒரு ஏரியால இருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு, இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பாத்துக்க, இந்த ஏரியா நீ பாத்துக்க, யாரும் வராம பாத்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 லேயர்களுடைய வேலை. அந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லயும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த 3வது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை இந்த 3rd லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. அவங்களுடைய பிசினஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்டரிங்கோ, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 லேயர் என்னென்ன, ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செகண்ட் லேயர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 3rd லேயர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 4th லேயர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில யார் இருப்பா அப்படிங்கறத எவ்வளவு தெளிவா அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த டிராவிடியன் மூவ்மெண்ட், டிராவிடியன் பிலாசபி, டிராவிடியன் ஐடியாலஜி சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே பெருசா பூம் பண்ணி பேசுவாங்க. நாம இப்போ இத மாதிரி சகல வசதிகளோட இருக்கிறதுக்கு காரணம் திராவிடம் தான், நாம சட்டை போடுறதுக்கு, பேண்ட் போடுறதுக்கு, நம்ம வீட்டு பெண்கள் படிக்கிறதுக்கு காரணமே திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரி பிலாசபிக்கலா ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஐடியாலஜிக்கலா அந்த ஒரு விஷயத்த நம்ம மேல திணிப்பாங்க. அதெல்லாம் தான் லேயர் 1. ஓகேங்களா, லேயர் 1 அதான். இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, பல வருஷமா இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு. இதை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்ததாக வள்ளுவர் சிலை திறந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. சோ அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடணும்னு திராவிட மாடல் அரசானது ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே கடல் மேல கட்டின முதல் கண்ணாடி பாலம்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் வேற பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் கல்லூரி மாணவி விவகாரம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை திமுக பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி புயல் மழை வெள்ள காலகட்டத்துல வட மாவட்டங்களுடைய மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்துல உதயநிதியின் உதய விழா சொல்லிட்டு திமுக காரங்க செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அத மாதிரி இந்த விஷயம் குறித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க.
வள்ளுவம் போற்றதும் பேரறிவு சிலையின் வெள்ளி விழாவின் மூலம் குரலின் பெருமையையும் குரல் நெறியையும் பரப்பிடும் வாய்ப்பு நமது டிராவிடியன் மாடல் அரசில் அமைந்தது நான் பெரும் பெருமை. குரல் புகழ் பரப்பிட 17,000 மாணவர்கள் கலந்து கொண்ட பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு சிறப்பு செய்தேன். நமது தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் ஐயன் வள்ளுவரையும் திருக்குறளையும் இன்னும் மக்களிடம் கொண்டு சேர்த்திட வேண்டும். பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படி மாதிரி போட்டு ஒரு வீடியோவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டிருந்தாரு. இந்த சிலைக்கு காரணம் நாங்க தான், திராவிடம் தான், நாங்க மட்டும்தான், நாங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எச் ராஜா அவர்கள் அந்த சிலை அமைவதற்கு பின்னாடி இருந்த முக்கியமான பல விஷயங்களை அவர் போட்டு உடைச்சிருக்காரு. அதையும் பாருங்க. கன்னியாகுமரியில் சனாதன திருவள்ளுவருக்கு சிலை நிறுவியதில் எந்த பங்களிப்பும் இல்லாத திமுகவிற்கோ அல்லது இன்றைய முதல்வருக்கோ திருவள்ளுவரது அடையாளத்தை அழிக்கும் விதத்தில் பெயர் மாற்றம் செய்ய எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதையும் பாருங்க. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் நினைவாலயத்திற்கான அடிக்கல் நாட்டவும் எம்ஜிஆர் அவர்கள். ஓகேங்களா, எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, ஏக்நாத் ரானடே தலைவர் விவேகானந்தர் நினைவாலயம். இத மாதிரி இந்த ஒரு சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்களை மறைச்சிட்டு தான் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத எச் ராஜா அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, பல பேர் இப்ப பேசிட்டு வராங்க. இதுல இன்னும் ஒரு சில பேர் என்னெல்லாம் பண்றாங்க தெரியுங்களா? ஈவே ராமசாமி இருக்காரு இல்லையா, அவரு திருவள்ளுவரை குறித்தும் திருக்குறளை குறித்தும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த கண்ணாடி மேம்பாலம் இருக்கு இல்லையா, அது குறித்தும் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக ஆட்சியில கட்டின மேம்பாலங்கள் எவ்வளவு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பாலத்தையே எங்களால நம்ப முடியல, இந்த கண்ணாடி பாலத்தை நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு எதிரான கேள்விகளை பாஜக ஐடி விங்கு, அதிமுக ஐடி விங்கு, நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்கு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க எல்லாருமே பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. தமிழக அரசு மீது NCW குற்றச்சாட்டு. தமிழக அரசு மீது ஏற்கனவே குற்ற வழக்கு உடைய நபரை இயல்பாக பல்கலைக்கழகத்தில் எப்படி நடமாட அனுமதித்தார்கள் என தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டோம், இது தொடர்பாக ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்போம் என அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்திய விசாரணை குறித்து மம்தா குமாரி பேட்டி. இருக்கிற பல பிரச்சனைகள் போதாதுன்னு இப்போ இது மாதிரியான ஒரு பிரச்சனை வர திமுகவுக்கு வந்திருக்கு. இதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து பதவி பெறுவதற்காக போராட்டம் நடத்துகிறாரா? டிகே இளங்கோவனா? எங்க இவருதான் இறந்துட்டாரு, அவர் எப்படிங்க அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டடி போராட்டத்திற்கு எதிராக பேசுவாரு? அவர் இறந்துட்டாருங்க, அவர் இறந்துட்டாரு, அவருதான் இல்லையே. விவேகம் நியூஸ், எப்பா விவேகம் நியூஸ் யாருப்பா நீ? யாரு நீ? இளங்கோவன் அவர்கள் இறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு, இப்ப வந்து அவரு அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காரு சொல்லிட்டு நியூஸ் போடுற, யாருப்பா நீ? இதுல பாத்தீங்கன்னா TKS இளங்கோவன் இருக்கு, பட் போட்டோல பாத்தீங்கன்னா EVKS இளங்கோவன் அவருடைய புகைப்படத்தை தான் போட்டு வச்சிருக்காங்க. TKS இளங்கோவனா இல்லைன்னா EVKS இளங்கோவனா? EVKS இளங்கோவன்னா அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு. சோ அவர் சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. TKS இளங்கோவன்னா யார்? அந்த TKS இளங்கோவன் அவருடைய போட்டோ தானே போட்டிருக்கணும். எதுக்கு இறந்து போன ஒருத்தருடைய புகைப்படத்தை போட்டு இந்த ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றீங்க? ஒரு பக்கம் இந்த ஊபி ஊடகவாதிகள் தொல்லை தாங்க முடியலன்னா, இன்னொரு பக்கம் இது மாதிரி கிளிக் பைட்காக நியூஸை ரெடி பண்ற இவனுடைய தொல்லை தாங்க முடியல. கடைசியாக இதை பாருங்க. கவுந்தர்பாடியில் சவுக்கால் அடித்துக் கொண்ட பாஜகவினர் 7 பேர் மீது வழக்கு. போராட்டத்தில் ஈடுபட்ட பவானி தெற்கு ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் ஆறுமுகம், மனோகரன், ரகுகுமார், முரளி, நல்லசாமி, மாணிக்கம், ஸ்ரீதர் ஆகியோர் மீது 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்துவது, அனுமதி இல்லாமல் ஒன்று கூடியது, காயம் ஏற்படுத்தும் வகையில் தாக்கிக் கொள்ளுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னங்க இது? அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கு கூடவா வழக்கு பதிவு? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இவங்க இது மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களாலதான் திமுகவிற்கு கெட்ட பேர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்பதான் இவங்க திருந்துவாங்களோ தெரியல. சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை. ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.